ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எல்ஐசி ஏஏஓக்கான எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷிஃப்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்தது ஒரே நாள் தான். மேக்ஸிமமாக எந்த ரேஞ்ச் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 50 to 54 தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க எந்த ரேஞ்சில் இருக்கவங்க சேஃப் அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இருந்திருக்கு. ஸோ இந்த 40 to 44 எடுத்தவங்க ஸோ இந்த ரேஞ்சில் இருக்காங்க. அதான் இந்த 44 to 44ம் 50 to 59 இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் பர்சன்டேஜில் இருப்பாங்க. ஸோ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பசில்லையோ இல்லை ஏதோ ஒரு இதில் லாக் ஆகிறதுனால அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் நல்லா ஸ்கோர் எடுத்துக்க முடியாது. ரீசனிங்கில் நல்லா மார்க் பூஸ்ட் பண்ண நினச்சிருப்பாங்க, எடுத்துருந்துருக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 50 to 54 இருக்கவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். எஸ், டேரக்டாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்க வேணாம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த 53 தான் வருமானு கேட்டால் கிடையாது. நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயரோட சேர்த்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்க சார், அதை நோட் பண்ணுங்க. உங்களுக்கு 1:26, அதாவது அப்ராக்சிமேட்லி 1:26 வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஒரு 300 வேகன்சி தான். அப்படி எடுக்கும் போது எவ்வளவு வந்துச்சுன்னா 77,754 அதான் 7754 எடுத்திருக்காங்க. 300 வேகன்சி தான் டோட்டலா ஜெர்னலிஸ்ட் மட்டும். இந்த டைம் ஜெர்னலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 350 வேகன்சி இருக்கு, நமக்கு தெரியும். ஸோ அந்த 350க்கு அப்ராக்சிமேட்டா 1:26 எடுத்தா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வருது அப்படின்னா 9046 பக்கம் வருது. சரிங்களா? 9046 பக்கம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இயர் காம்படிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது சார் அப்ளிகேஷன் கவுண்டே அதிகம். எஸ், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7.5 பக்கம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல ரியல் அப்ளிகேஷன் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5.25 சொன்னாங்க. 5.25 இதுல எக்ஸாம் அப்பிராம போனவங்க ஒரு ரியல்னு பாத்தீங்கன்னா ஒரு 4.5 தான் எழுதியிருப்பாங்க. 4.5 தான் எழுதியிருக்காங்க. 4.5 தான் எழுதியிருக்காங்க. சரியா? ஒரு 4.5 லேக் எழுதியிருக்காங்க. இதுக்குள்ள எவ்வளவு ரியல் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளவு ஒரு 9,046 பேர் தான் தேவை. ஒரு 10,000 பேர் தான் எடுக்க போறாங்க. இந்த ஒரு 4 லட்சம் பேர் ரியல் காம்படிஷன் எடுக்க போறாங்க. எவ்வளவு இருக்கும் ரியல் காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பேருக்குள்ள தான் மெயினா இருக்குமே. 50,000 கூட தான் மெயினா இருக்கும். ஏன்னா அவங்க தான் டாமினேட் பண்ணி போவாங்க, அவங்க தான் கட் ஆஃப் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 53, 51, 51, 47, 43 அப்படின்றதுக்குள்ள நீங்க ஃபிக்ஸ் ஆக வேணாம். இது எப்படி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா நாங்க ஒரு +or-3 கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 50ல இருந்து 56க்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம். சேம் இது அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி இருந்து 51, 54 வரைக்கும் கூட போலாம். சரியா? போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா நீங்க கரெக்டா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா பண்ணலீங்களா உங்களை நீங்களே ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.